அட்டாமிக் ஹேபிட்ஸ். நம்ம எல்லாருக்கும் சில இலக்குகள் இருக்குது. அது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி. சிலருக்கு அவங்க ஃபினான்சியல் ஃப்ரீடம் அடையணும் அப்படின்னு நினைப்பாங்க. சிலர் ப்ரமோஷன் வேணும்னு நினைப்பாங்க. சிலர் எலெக்ஷனில் ஜெயிக்கணும்னு இருக்கும். சிலருக்கு ஹெல்த்தியான லைஃப் வேணும்னு இருக்கும். நாம் இந்த கனவுகளை அடைய சரியான பாதையில் தான் போகிறோமான்னு நம்மளை நாமளே கேள்வி எழுப்புனா கண்டிப்பாக இல்லை. நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர, மகிழ்ச்சியை கொண்டு வர நம்ம செய்ய வேண்டியது என்ன? நாம் காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் நிறையா செயல்களை செய்கிறோம். சில செயல்களை திரும்ப திரும்ப டெய்லியும் செய்கிறோம். அப்படி நாம் செய்கிற செயல்கள் எல்லாமே நம்ம கனவுகளை அடைய போதுமானதாக இல்லை. அப்போது நாம் புதுசாக சில செயல்களை செய்ய ஆரம்பிக்கணும். அதை டெய்லியும் செய்யணும். இந்த செயல்கள் தான் அட்டாமிக் ஹேபிட்ஸ். இந்த அட்டாமிக் ஹேபிட்ஸை நம்ம டெய்லி ரொட்டீனில் சேர்த்துக்கிறதுனால நம்ம நாள் மாறும், நம்ம வருடம் மாறும், நம்ம வாழ்க்கையும் மாறும். படிப்படியாக நம்ம கனவுகளை அடைய இது ஒரு முதற்படியாக இருக்கும். இவ்வளவு பவர்ஃபுல்லான இந்த அட்டாமிக் ஹேபிட்ஸுங்கிற புத்தகத்தை எவ்வளோ எளிமையாக சுருக்கமாக சொல்ல முடியுமோ சொல்ல முயற்சி செய்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிப்ரி டாக்ஸ். சின்ன சின்ன மாற்றங்கள் எப்படி மிகப்பெரிய வெற்றிகளை தேடி தருகின்றன. ஆத்தர் ஒரு நிஜ கதையோட ஸ்டார்ட் பண்றாரு. ஒரு ஃபேமஸ் சைக்கிளிஸ்ட் டீம் ஒரு மெடலை வின் பண்ணி 10 வருஷம் ஆச்சு. அவங்களோட ஸ்பான்சர்ஸ், சைக்கிள் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் எல்லாருமே நம்பிக்கையை இழந்துட்டாங்க. இந்த நிலைமையில ஒரு புது கோச் அந்த டீமுக்காக ட்ரெயின் பண்ண வர்றார். அவர் அந்த டீமை முழுசா அப்சர்வ் பண்றாரு. சின்ன சின்னதா மாற்றங்களை கொண்டு வர்றாரு. சைக்கிளோட சீட்டோட ஸ்டைலை மாத்தினாரு, டயரோட பேட்டர்ன்ஸை மாத்தினாரு, கிரிப்பை இன்க்ரீஸ் பண்ண, பிளேயர்ஸோட ட்ரைனிங் மெத்தடில் சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தினார். பிளேயர்ஸ்க்கு ஹீட் சூட்டு கொடுத்தாரு. அவங்க பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ண எங்கெல்லாம் முடியுமோ சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வந்தார். இதற்கெல்லாம் பயனா அந்த சைக்கிளிஸ்ட் டீம் தொடர்ச்சியா 5 முறை கோல்டு மெடல் வின் பண்றாங்க. வேர்ல்டு சாம்பியன்ஸா மாறுறாங்க. புது ரெக்கார்ட்ஸை கிரியேட் பண்றாங்க. இது அத்தனைக்கும் காரணம் அவர் பண்ண சின்ன சின்ன மாற்றங்கள். அதே போலதான் நம்ம லைஃப்ல நாம செய்யற சின்ன சின்ன மாற்றங்கள் மிகப்பெரிய இலக்குகளையும் கனவுகளையும் அடைய ஒரு பாதைன்னு ஆத்தர் சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாருன்னா, நாம காலையில எழுந்ததுலேருந்து தூங்க போற வரைக்கும் நாம செய்யற எல்லா செயலையும் ஒரு லிஸ்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. காலையில எழுந்த உடனே ரெஃப்ரெஷ் ஆவேன், ஒரு க்ரீன் டீ சாப்பிடுவேன், எக்ஸசைஸ் பண்ணுவேன், ஒரு புக்கில் அட்லீஸ்ட் 10 பேஜஸ் படிப்பேன். இது மாதிரி நம்ம செய்கிற எல்லா செயலையும் லிஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாரு. அதை ஒரு 2-3 நாள் கண்டினியூவாக ப்ரிப்பேர் பண்ணணும். அப்படி ப்ரிப்பேர் பண்ண பிறகு நாம் டெய்லியும் செய்கிற செயல்கள் என்ன அப்படின்னு நோட் பண்ணணும். இதுதான் நம்மளுடைய பழக்கங்கள். எந்த செயலை வழக்கமாக செய்கிறோமோ அதுதான் நம்மளுடைய பழக்கம். இந்த லிஸ்ட்டில் நமக்கு தேவையான ஹேபிட்ஸை டிக் பண்ணவும் இல்லை ஸ்டார் போடவும், தேவையில்லாத ஹேபிட்ஸை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணவும் செய்யணும். இப்படி செய்கிறதுனால நமக்கு எது தேவை எது தேவையில்லைன்னு ஒரு பேசிக் ஐடியா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இலக்குகளை அடைய புதுசாக என்ன ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையும் நோட் பண்ணணும். இந்த லிஸ்ட்டு ஒரு சுய மதிப்பீடு மாதிரி இருக்கும். அடுத்து இந்த ஹேபிட்ஸ் எப்படி உருவாகுது அப்படின்னு ஆத்தர் சொல்கிறார். இதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு குறி கியூ அப்படிங்கிறது வேணும். அந்த கியூவை பார்த்தனையும் அந்த குறியை பார்த்த உடனே நமக்கு ஒரு ஏக்கம் வரணும், ஆசை வரணும். அந்த ஏக்கத்தினாலையும் ஆசையினாலையும் நாம் ஒரு செயலை செய்யணும். அந்த செயலை செஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு பரிசு கிடைக்கும். இந்த தொடர்ச்சி தான் நம்ம பழக்கங்களை திரும்ப திரும்ப செய்ய வைக்குது. எக்ஸாம்பிளாக பார்த்தோம்னா, ஃபோனுங்கிறது ஒரு கியூ, குறி. அதில் வர நோட்டிஃபிகேஷன் தான் ஏக்கம், ஆசை. யார் அனுப்பியிருப்பாங்க, என்ன அனுப்பியிருப்பாங்க அப்படிங்கிற க்யூரியாசிட்டி தான் நம்மளோட ஏக்கம், ஆசை. உடனே அந்த ஃபோனை எடுத்து யார் மெசேஜ் பண்ணியிருக்காங்கன்னு வேகமாக பார்க்குறோம். பார்த்துட்டு அவங்களுக்கு உடனே ரிப்ளையும் கொடுத்துட்டு அந்த ஃபோனை வைக்கிறோம். அப்போது நமக்கு தற்காலிக மகிழ்ச்சி கிடைக்குது, ஒரு நிம்மதி கிடைக்குது. அதுதான் நம்மளுடைய பரிசு. நாம் அந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு உடனே ரிப்ளை கொடுத்தோம்ல, அந்த செயல் தான் ஹேபிட்ஸ். இந்த ஹேபிட்டை நம்ம அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிற ஒரு பரிசுக்காகத்தான் திரும்ப திரும்ப செய்யணும். இப்படி தான் இந்த ஹேபிட்ஸுங்கிறது நமக்குள்ளே உருவாகுதுன்னு ஆத்தர் சொல்கிறாரு. அடுத்ததாக ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஒரு புது ஹேபிட்டை கொண்டு வரணும்னா அதை தெளிவாக நீங்கள் எழுதணும். எப்போ செய்ய போகிறேன், எப்படி செய்ய போகிறேன், எதுக்கப்புறம் செய்ய போகிறேன், எவ்வளவு நேரம் செய்ய போகிறேன், எதுக்காக செய்ய போகிறேன் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் தெளிவாக எழுதணும். எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, காலையில் எழுந்த உடனே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு 6 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் பேசிக் யோகாசனம் செய்ய போகிறேன் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் எழுதணும். இப்படி எழுதி வைக்கிறதுனால நீங்கள் அந்த செயலை தள்ளி போட மாட்டீங்க. காலையில் 6 மணி ஆன உடனே நான் இப்போ இதை செய்ய போகிறேன் அப்படின்னு நீங்கள் அதை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. தள்ளி போடுறதுக்கான வாய்ப்புகள் குறையும். அடுத்து ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எந்த ஒரு பழக்கத்தையும் புதுசாக செய்ய ஆரம்பிக்கிறீங்கன்னா அதுக்கான ரிசல்ட்டை உடனே எதிர்பார்க்க கூடாது. ஒருத்த ஒரு கல்லை 30 தடவை அடித்து உடைக்கிறான்னா அவன்
அவன்கிட்ட போய் ஏன்பா அந்த 30வது அடியை நீ முதல்லயே அடிக்க வேண்டியது தானே, அது அப்பவே உடஞ்சிருக்குமே, 29 அடி வேஸ்டா போச்சே அப்படின்னு கேட்டா அது முட்டாள்தனம். அவன் அடிச்ச 29 அடி அந்த கல்லை ஏதோ ஒரு விதத்துல டிஸ்டர்ப் பண்ணிருக்கு. 30வது அடியில அது முழுசா உடஞ்சிருக்கு. அது மாதிரிதான் நம்ம ஹேபிட்ஸை செய்ய ஆரம்பிச்ச உடனே அது நமக்கு கண்ணுக்கு தெரியாத மாற்றங்களை உருவாக்கி இருக்கும். ஆனா அந்த கல்லு உடைய 30 அடி தேவை. அது மாதிரி நம்ம இலக்குகளை அடைய கொஞ்சம் நாள் எடுத்துக்கும். அது வரைக்கும் தொடர்ச்சியா மன தளர்ச்சி இல்லாம அந்த ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணணும். இதுக்காக என்ன பண்ணலாம்னா, நமக்கு நாமே சின்ன சின்ன பரிசுகளை கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளா பாத்தீங்கன்னா, நான் அரை மணி நேரம் வாக்கிங் போனா ஒரு ஜூஸ் குடிக்கலாம், நான் 1 மணி நேரம் வாக்கிங் போனா எனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ஒரு சின்ன gift கொடுத்துக்குங்க. அது உங்க இலக்குகளை அடையிற வரைக்கும் உங்களை தளர்ச்சி இல்லாம பார்த்துக்கும். இலக்குகளை அடைஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த ஜூஸோ ஸ்நாக்ஸோ தேவைப்படாது. அடுத்தது ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, நமக்கு தேவையில்லாத ஹேபிட்ஸை தூக்கி போட ஒரு மோசமான நாம விரும்பாத பரிசை கொடுக்கணும். எப்படின்னா, டெய்லியும் நைட்டு ஃபோன் பார்க்குறோம், அதனால தூக்கம் கெடுது, அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. என்ன பண்ணலாம்னா, பெஸ்ட் உங்க ஃபோனை உங்க அப்பா அம்மா ரூம்ல அவங்களுக்கு பக்கத்துல வச்சிருங்க. கியூ, அதாவது குறி, அந்த ஃபோன் உங்க கண்ணு முன்னாடி இல்ல. ஒருவேளை நோட்டிபிகேஷன் வந்தா அது உங்களுக்கு தெரியாது, அதனால ஏக்கம் எதுவும் இருக்காது. 3வது விஷயம் பரிசு. நீங்க மிட் நைட்லயோ இல்ல லேட் நைட்லயோ உங்க அப்பா அம்மா ரூமுக்கு போய் அந்த போனை எடுத்தீங்கன்னா கண்டிப்பா திட்டுவாங்க. ஸோ அந்த மோசமான அனுபவத்தை அவாய்ட் பண்ண நீங்க அந்த போனை எடுக்க மாட்டீங்க. அப்ப நீங்க முழு நைட்டும் போன் இல்லாம நிம்மதியா தூங்குவீங்க. இப்படி கூட நமக்கு தேவையில்லாத ஹேபிட்ஸ்ல இருந்து நம்ம விலகி வந்துடலாம். முக்கியமா இன்னொரு விஷயம் ஆத்தர் சொல்றாரு, சூழ்நிலை, என்விரான்மெண்ட். நாம இருக்கிற என்விரான்மெண்ட்டும் இந்த ஹேபிட்ஸ்க்கு ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்றாரு. வேர்ல்டு வார் 2 அப்ப ராணுவ வீரர்கள் அதிகப்படியானவங்க ட்ரக்ஸ் யூஸ் பண்ணதாகவும் அதனால அவங்க மென்டல் அண்ட் பிசிக்கல் ஹெல்த் பாதிக்கப்பட்டதாகவும் சீனியர் ஆஃபீஸர்ஸ் ஐடென்டிஃபை பண்றாங்க. வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கெல்லாம் ஒரு கேம்ப் வைக்கிறாங்க. அந்த கேம்புக்கு அப்புறம் ராணுவ வீரர்கள் அவங்க வீட்டுக்கு திரும்புறாங்க. அவங்க மனைவி மற்றும் குழந்தைகளோட நார்மல் லைஃபுக்கு வராங்க. திருப்பி அந்த ராணுவ வீரர்களை எல்லாம் செக் பண்றாங்க. வெறும் 5% ராணுவ வீரர்கள் மட்டுமே ட்ரக்குக்கு அடிமையா இருந்தாங்க. ரிமைனிங் எல்லாரும் அவங்க நார்மல் லைஃபுக்கு அடாப்ட் ஆயிட்டாங்க. அந்த வார் பிரஷர், ஃபேமிலியை விட்டு இருந்த தாக்கம், அந்த ஸ்ட்ரெஸ், இதெல்லாம் தான் அவங்கள ட்ரக் அடிக்டடா மாத்தி இருந்தது. அவங்க சூழ்நிலை மாறின உடனே அவங்க அந்த அடிக்ஷன்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க. இதே மாதிரிதான் நமக்கு தேவையில்லாத ஹேபிட்ஸ் எதையாவது விடணும்னு நினைச்சோம்னா அப்ப நம்ம சூழ்நிலையை மாத்தணும். நீங்க அதிகமா ஃபோன் யூஸ் பண்றீங்க இல்ல டிவி பாக்குறீங்கன்னு நினைக்கிறீங்களா, அந்த டைம்ல சிம்பிளா அதை குவிட் பண்ணிட்டு ஒரு வாக்கிங் போங்க, ஒரு ஜிம் போங்க, இல்ல ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களை என்கேஜ் பண்ணீங்க. அது உங்களோட ஹேபிட்ஸை மாத்த ஒரு முக்கியமான காரணமா இருக்கும். கண்டென்ட் பிடிச்சிருந்தா ஜிப்ரி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்க வீடியோஸ் டைரக்டா உங்களை வந்து சேரும். நன்றி மக்களே.